இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஊர் பெயர்களினுடைய மருவு பெயர்கள் பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா திருவாரூர் அப்படின்றது வந்து ஆவூர் அப்படின்னு ஆகும். கும்பகோணம் அப்படின்றது குடந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி அப்படின்றது திருச்சி. ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து கோவை அப்படின்னு வரும். அடுத்து சோழநாடு, இதுக்கு வந்து சோநாடு அப்படின்னு வரும். தென் பாருங்கள், புதுச்சேரி அப்படின்றது வந்து புது வைன்னு வரும். ஸோ புதுச்சேரிக்கும் புதுக்கோட்டைக்கும் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ புதுச்சேரி அப்படின்றது வந்து புது வைன்னு வருது, புதுக்கோட்டை அப்படின்றது வந்து புது கை அப்படின்னு வருது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர். ஸோ மயிலாப்பூர் அப்படின்றத வந்து மயிலை அப்படின்னு வருது. சைதாப்பேட்டை அப்படின்றது வந்து சைதைன்னு வருது. திருநெல்வேலி அப்படின்றது நெல்லை அப்படின்னு வருது. அப்புறம் தஞ்சாவூர் அப்படின்றது வந்து தஞ்சை அப்படின்னு வருது. அடுத்து நாகப்பட்டினம் அப்படின்றது நாகைன்னு வருது. மயிலாடுதுறை அப்படின்றது மாயூரம் மாயவரம் அப்படின்னு 2 பேர்களால் குறிப்பிடப்படுது. அடுத்து பாருங்கள் உதகமண்டலம். ஸோ உதகமண்டலம் அப்படின்றது வந்து உதகை அல்லது ஊட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள் குளிர் தண்டலை அப்படின்றது வந்து குளித்தலை அப்படின்னு ஆகுது. அடுத்து குன்னூர் அப்படின்றது வந்து குன்றூர் அப்படின்னு ஆகுது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் வண்ணாரப்பேட்டை அப்படின்றது வண்ணை அப்படின்னு ஆகுது. அடுத்து பூவிருந்தவல்லி, இது வந்து பூந்தமல்லி அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்கள் வானவன் மாதேவி, இது வந்து மானாம்பதி அப்படின்னு மாறுது. அடுத்து பாருங்கள் பைம்பொழில் அப்படின்றது வந்து பம்புலி அப்படின்னு மாறுது. அடுத்து செங்கற்பட்டு, ஸோ செங்கற்பட்டு அப்படின்றது வந்து செங்கையாக மாறுது. அடுத்து பாருங்கள் திருநின்ற ஊர், ஸோ திருநின்ற ஊர் வந்து திண்ணனூராக மாறுது. அடுத்து பாருங்கள் கருவூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கரூர் வஞ்சி இந்த பேர்களாக மாறுது. அடுத்து கொடைக்கானல் அப்படின்ற ஊர் வந்து கோடை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்கள் மணப்பாறை அப்படின்றத வந்து மணவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து விருதுநகர், ஸோ விருதுநகரை வந்து விருதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பரமக்குடி அப்படின்றத வந்து பரம்பை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் சங்கரன் கோயில் அப்படின்றத வந்து சங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் அறந்தாங்கி அப்படின்றத வந்து அறந்தை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிங்களாந்தபுரம் அப்படின்றத வந்து சிங்கை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து அம்பாசமுத்திரம் அப்படின்றது வந்து அம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் அலங்காநல்லூர் அப்படின்றது அலங்கையாக மாறுது. அடுத்து உறையூர், இந்த உறையூர் வந்து உரந்தையாக மாறுது. அடுத்து பாருங்கள் திருக்கூரூர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறுகையாக மாறுது. அடுத்து பாருங்கள் மஹிசூர் அப்படின்றது வந்து மைசூராக மாறி இருக்கு. ஸோ மன்னார்குடி அப்படின்றது வந்து மண்ணையாக மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள் சேதுராயன் புத்தூர் அப்படின்றது வந்து சேராத்து அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து வந்து சிதம்பரம், ஸோ சிதம்பரம் வந்து தில்லையாக மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள் அருப்புக்கோட்டை அப்படின்றது வந்து அருவையாக மாறி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றது வந்து ஸ்ரீவியாக மாறி இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றது வந்து சீவையாக மாறி இருக்கு. அடுத்து பாருங்கள் பாளையக்கோட்டை அப்படின்றது வந்து பாளையாக இருக்குது. தென் காஞ்சிபுரம் அப்படின்றத வந்து காஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் நாமக்கல் அப்படின்றது வந்து ஆரைக்கல் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் உசிலம்பட்டி அப்படின்றத வந்து உசிலை. தர்மபுரி அப்படின்றது வந்து தகடூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்செந்தூர் அப்படின்றது வந்து திருசீரலை வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேதாரண்யத்தை வந்து வேதைன்னு சொல்கிறோம். தென் திருத்தணி வந்து தணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாகர்கோவில் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ராமநாதபுரம், ஸோ இந்த ராமநாதபுரம் அப்படின்றது வந்து ராம்நாடாக மாறி இருக்கு. ஸோ அடுத்து வந்து கரிவலம் வந்த நல்லூர், ஸோ இது வந்து கருவையாக மாறி இருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள் கரந்தட்டை குடி, ஸோ இது வந்து கரந்தை. அடுத்து வந்து திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணை அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள் சோழிங்கநல்லூர், ஸோ சோழிங்கநல்லூருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர். அடுத்து வந்து சேந்தமங்கலம், ஸோ சேந்தமங்கலமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேந்தை அப்படின்னு வருது. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லா ஊரையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இனிமேல் வரப்போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் கீஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேருந்து எத்தனை கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மயிலாப்பூர். ஸோ மயிலாப்பூர் என்னன்னு சொல்கிறாங்க, மயிலை அப்படின்னு நம்ம படித்தோமா. ஸோ அடுத்து பாருங்கள் வண்ணாரப்பேட்டை. ஸோ வண்ணாரப்பேட்டைக்கு வந்து நம்ம என்ன படித்தோம், வண்ணை அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். ஸோ அடுத்து பாருங்கள் பூ இருந்த வள்ளி. ஸோ இதுக்கு வந்து பூந்தமல்லி நம்ம படித்தோமா. ஸோ பூந்தமல்லி தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் சைதாப்பேட்டை அப்படின்றத வந்து சைதை அப்படின்னு நம்ம படித்தோமா. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர்.
ஸோ அடுத்து பாருங்கள், வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் மானம்பதி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஊர் பெயர் மருவை கண்டறிக மன்னார்குடி. ஸோ மன்னார்குடிக்கு என்ன வரும்? மண்ணை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்கலாமா, நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம்க்கு என்ன வரும்? நாகை அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், புதுக்கோட்டை. ஸோ புதுக்கோட்டைக்கும் வந்து நம்மளுக்கு ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கோட்டை அப்படின்னு இருக்குங்களே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கையில் முடியும். ஸோ புதுகை அப்படின்றது தான் புதுக்கோட்டைக்கு வரணும். ஸோ அடுத்து பாருங்கள், புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி எப்படி ஷார்ட்கட்டில் சொல்லலாம்? வையில் முடிகிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வந்து கோட்டைன்றதுனால கையில் முடியும். ஸோ புதுச்சேரி வந்து புது வையாக மாறும். ஸோ அடுத்து பாருங்கள், கும்பகோணம். கும்பகோணம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க? குடந்தை. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? திருச்சி. ஸோ அடுத்து பார்க்கலாமா, சோழ நாடு. ஸோ சோழ நாடுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது? சோநாடு. அடுத்து பார்க்கலாம், நாகப்பட்டினம் என்னும் ஊரினுடைய மருவு எது என கண்டறிக. ஸோ நாகப்பட்டினம்க்கு எது கரெக்டான ஆன்சர்? நாகை. அடுத்து பாருங்கள், உதகமண்டலம். ஸோ உதகமண்டலம் வந்து நம்ம 2 படித்தோமா, ஒன்று வந்து ஊட்டின்னு படித்தோமா. ஸோ இந்த ஊட்டி இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஊட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், அதே தான் உதகமண்டலம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே ஊட்டி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன இருக்குது? உதகை இருக்குது. ஸோ அப்போ உதகை தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ புதுச்சேரிக்கு புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கடைசியில் வையில் முடியணும்னு சொன்னோமா. ஸோ அப்போ இந்த வந்து இணை வந்து கரெக்டு. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஒரு இணை வந்து கரெக்டுன்றது பார்த்துட்டு ஆன்சர் நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ திருநெல்வேலி வந்து வேலின்னு சொல்லுவாங்களா? இல்லை, நெல்லைன்னு சொல்வோம். ஸோ நாகூரை வந்து நாகைன்னு சொல்ல மாட்டோம். நாகப்பட்டினத்தை தான் நம்ம வந்து நாகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், கோயம்புத்தூருக்கு கோவைன்னு தான் சொல்லுவோம், புத்தூர்னு சொல்ல மாட்டோம். ஸோ இதுவும் தப்பு. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து புதுச்சேரி, புதுவை அப்படின்றது தான் கரெக்டான இணை. அடுத்து பாருங்கள், பைம்பொழில் என்ற ஊர் பெயரினுடைய மருவு பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பம்புலி. அடுத்து பாருங்கள், கோவன்புத்தூர். ஸோ இது நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போல. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூருக்கு முன்னாடி வந்து கோவன்புத்தூர் அப்படின்றது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், தென் அதுக்கப்புறம் கோவை அப்படின்றது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா கோயம்புத்தூர். ஸோ அடுத்து பாருங்கள், இங்கேயும் மறுபடியும் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு கோவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், மன்னார்குடி. ஸோ மன்னார்குடி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர்? மண்ணை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மன்னார்குடியினுடைய மருவு அதே கொஷினை தான் திருப்பி கேட்டிருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சுழின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 3 சுழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ மண்ணை தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆனால் அடுத்து பாருங்கள், தேவக்கோட்டை. ஸோ தேவக்கோட்டைக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டை அப்படின்றது தான். ஸோ கோட்டை ஓட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓட்டை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் இங்கே வந்து தேவர் கோட்டை, ஸோ கோட்டை முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ ஓட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களினுடைய மருவை அறிந்து பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொருந்தாதது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்றது கரெக்டான இணை தான், ஏன்னா வையின்னு முடியுதுல்ல. அடுத்து பாருங்கள், புதுக்கோட்டை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதுமைன்னு வருது. ஸோ இது கரெக்டாக இல்லை, தப்பு. அடுத்து பாருங்கள், கும்பகோணம் அப்படின்றது வந்து குடந்தைன்னு வருது. ஸோ இது கரெக்டான இணை தான். அடுத்து நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை அப்படின்னு வருது. இதுவும் கரெக்டான இணை தான். அப்போ தப்பான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, புதுமை அப்படின்றது தான் தப்பான இணை. ஸோ இதான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களினுடைய மருவை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பொறுத்துடலாமா? கோயம்புத்தூருக்கு என்ன சொல்வோம்? கோவை அப்படின்னு சொல்லுவோமா? நாகப்பட்டினம்க்கு என்னது? நாகை. அதுக்கப்புறம் புதுச்சேரி. ஸோ புதுச்சேரிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுவை வரும். அடுத்து வந்து புதுக்கோட்டைக்கு என்ன வரும்? புதுகைன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டான இணை. அடுத்து பாருங்கள், தவறான ஊர் பெயர்களினுடைய மருவை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறான ஊர் பெயர்களினுடைய மருவு, நம்ம கொஷின் வந்து கரெக்டாக வாசிக்கணும். ஸோ மருவு பெயர் அப்படின்னு டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணக்கூடாது. மொத்த கொஷினையும் நம்ம வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கணும். தவறான ஊர் பெயரினுடைய மருவை தான் கேட்டிருக்காங்க. ஸோ தஞ்சாவூரை தஞ்சைன்னு சொல்வாங்களா? கரெக்டு.
நெல்லையை வந்து திருநெல்வேலி சொல்லுவாங்களா? இதுவும் கரெக்டு. ஸோ அடுத்து பாருங்கள், மயிலையை வந்து மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்களா? இல்லை. மயிலை அப்படின்றது என்னது? மயிலாப்பூரை தான் வந்து பார்த்திங்கன்னா மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தவறான ஒரு இணை. அடுத்து பாருங்கள், புதுக்கோட்டையை வந்து புதுகை அப்படின்னு சொல்லுவாங்களா? ஆமாம், ஏன்னா கையில் முடியுது, இங்கே கோட்டை. ஸோ கைகோ அப்படின்னு வர்றதுனால இதுவும் கரெக்டான இணை தான். அப்போ தப்பானது எது? மயிலை மயிலாடுதுறை அப்படின்றது தான். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், திருநெல்வேலியினுடைய மருவு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து நெல்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின், செங்கற்பட்டு, இதுக்கு வந்து மருவு பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ செங்கற்பட்டுக்கு என்ன மருவு பெயர்? செங்கை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கோவை அப்படின்றது என்ன சொல்லுவோம்? கோயம்புத்தூர்னு சொல்லுவோமா? ஸோ இதுக்கு வந்து மருவு பெயர் இருக்குது. நாகை அப்படின்றது வந்து நம்ம நாகப்பட்டினம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் ஒரு மருவு பெயர் இருக்குது. அடுத்து பாருங்கள், உதகை அப்படின்றது வந்து ஊட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உதகமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குமே என்ன இருக்குன்னா மருவு பெயர் இருக்குது. ஆனால் வேலூர் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருவு பெயர் இல்லை. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், திருநின்ற ஊர் என்னும் ஊர் பெயரினுடைய மருவு எதுவென கண்டறிக. ஸோ திருநின்ற ஊருக்கு என்ன கரெக்டான ஆன்சர்? திண்ணனூர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்.